ஹாய் சொல்லு. ஹாய் யூடியூப் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குபேரன் பிரதோஷ வழிபாடு அப்படின்றனால கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கோயிலுக்கு போகலாம். ஸோ வாங்க போகலாம். ஹாய், நான் உங்கள் பவிதீபக். இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா குபேர பிரதோஷம் அப்படின்றனால கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கிறேங்க. இந்த குபேரன் பிரதோஷம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம், அதாவது கார்த்திகை மாதம் வருது. கார்த்திகை மாதம்னாலும் வியாழக்கிழமை வர்ற அந்த குபேர பிரதோஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க. அந்த அன்னைக்கு நம்ம என்ன வேணுனாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன். கன்ஃபார்ம் நடந்தால் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுறேங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி விட்டு தீபம் காட்டிட்டு நாங்களும் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க. உண்மையாகவே இது மாதிரி சாமியெல்லாம் கும்பிடும்போது மனசு அவ்வளோ அமைதியாக அவ்வளோ திருப்தியாகுது. அப்புறம் அவங்க வந்து வெத்தலை தீபம், சுண்டல் தீபம் அது மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி தீபம்லாம் வந்து போட தெரியாது. பட் மனசளவில் சாமியை வந்து திருப்தியாக நிம்மதியாக கும்பிட்டுட்டேன். அப்புறம் திரும்ப வந்து என் பையன் கீழே நின்னா அவனுக்கு வந்து தீபாராதனை காட்டிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப வந்து கோவில் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தாங்க நான் ஏற்றின தீபங்க. மொத்தம் வந்து 2 தீபம் ஏற்றுவேன். ஒன்று வந்து துளசி மாட விளக்கு மாதிரி இருக்கும், இன்னொன்று அகல் தீபம். இப்போ கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயப்புள்ள வேகமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மெதுவாக ஊறிட்டே தான் போனோம். அப்புறம் இப்போ கோவிலுக்கு வந்துட்டோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பூஜையில் வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போன டைமிங் பார்த்திங்கன்னா சரியான டைமிங் தான். அப்புறம் பூஜையெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் உட்காந்து ஆளுக்கு ஒரு இதில் சாப்பிட்டேங்க. நான் என் பையனுக்கு ஊட்டி விடலான்னு பார்த்தா அவன் வந்துட்டு வேணாம் நானே அள்ளி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அவன் சாப்பிட்றதுக்கு என் சின்ன மாமையை விசிறிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோவிலை சுற்றி உள்ள எல்லா சாமியும் கும்பிட்டு திரும்ப மனசு திருப்தியாக கொஞ்சம் நேரம் கோவிலே உட்காந்துட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இதான் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றிலும் உள்ள சாமிங்க. முதல்ல நம்ம எல்லா கோவிலுக்குமே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் தான் கும்பிடுவோம். விநாயகரை கும்பிட்டு அப்புறம் ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா குரு பகவானுங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து துர்கையம்மன் இருப்பாங்க, அந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி எல்லா சாமியுமே லைனாக இருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிவபெருமான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே என்னோடய மாமியை வந்து பையனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு பயபுள்ள விடவே இல்லை. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.